வருமா தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனாலதான் கடவுள் இந்த இறப்புங்கிற ஒண்ண ரகசியமா வச்சான். வாழ்க்கைங்கிற புத்தகத்துல கடைசி பக்கத்தை, இறப்புங்கிற மரணம்ங்கிற பக்கத்தை கடைசியா மௌனமா வாசிச்சான். ஏன்னா இறப்புன்னு ஒண்ணு யாருக்கும் மனிதர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு. தெரிஞ்சா சில பேர் அதுக்கு முன்னாடியே பயந்து செத்து போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்க வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அட்டூழியம் அநியாயம் எல்லாம் நடக்கும். இந்த காரணத்துக்காகத்தான் பிறப்பும் இறப்பும் அவன் கையில். பிறக்கிறது கூட நமக்கு தெரியும், டாக்டர் சொல்லிடுவாங்க ஒரு நாள் முன்ன பின்ன. ஆனா இறப்பு மட்டும் என்னைக்குமே தெரியாது. அதான் ரகசியமா வச்சான். அதுதான் அப்ப இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள சிறு இடைவெளிதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய நம்ம சிறப்பா, மகிமையா, செம்மையா, ஏன்னா அடுத்து நமக்கு என்ன எப்படி இருக்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்ப இருக்கிறது பிரசன்ட், நிகழ்காலம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த நிகழ்காலத்தில் நாளைக்கு என்ன சமைக்க போறோம்னு கூட நம்ம முடிவு பண்ணியிருக்க மாட்டோம். அந்த நிகழ்காலத்தில் உள்ளவற்றை நாம் அப்படியே ஏத்துக்கணும். அப்புறம் பெறுவதில சிறப்பு மகிழ்ச்சி, கொடுப்பதில மகிழ்ச்சி. ஈயன இறத்தல் இழிந்தன்று அதன் முன் ஈயேன் என்றால் அதனிடம் இழிந்த